வரும் 17ஆம் தேதி கோடை விடுமுறை தொடங்கும் நிலையில் வரும் ஜூன் 1ஆம் தேதி அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான பள்ளி இறுதித் தேர்வுகள் வரும் 16ஆம் தேதி நிறைவடைகின்றன. வரும் 17ஆம் தேதி முதல் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை தொடங்குகிறது. அதே நேரம் விடைத்தாள் திருத்தும் பணிகள், மாணவர் சேர்க்கை, தேர்தல் பணிகளுக்காக ஏப்ரல் 25ஆம் தேதி வரை அனைத்து ஆசிரியர்களும் பள்ளிக்கு வருகை புரிய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். 2026-27ஆம் ஆண்டிற்கான புதிய கல்வியாண்டில் ஜூன் 1ஆம் தேதி முதல் அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. வரும் கல்வியாண்டு முதல் 1ஆம் வகுப்பு முதல் 3ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு புதிய பாட நூல்கள் அறிமுகப்படுத்தப்படுவதால் இவ்வகுப்புகளை கையாளும் ஆசிரியர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை மாவட்ட அளவில் பணியிடை பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. எனவே 1 முதல் 3ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு மட்டும் ஜூன் 4ஆம் தேதி முதல் வகுப்புகள் தொடங்கும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் வரலாறு காணாத அளவில் 89.83% வாக்குகள் பதிவாகின. புதுச்சேரியில் 30 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. இதில் மக்கள் ஆர்வமாக வந்து ஜனநாயக கடமையாற்றினர். மிஷன் வீதியில் வாக்காளர்களுக்கு பெண் ரோபோ ஒன்று ரோஜாப்பூ கொடுத்து வரவேற்றது. வாக்குச்சாவடி இந்த வழி, தயவு செய்து முன்னே செல்லுங்கள். Hello, welcome to the polling station. சுகாதாரத்துறை இயக்குனர் அலுவலகத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதன் தனது மனைவி பீனா மற்றும் தாயாருடன் சென்று வாக்களித்தார். இந்திரா நகர் தொகுதியில் உள்ள திலாஸ்பேட்டையில் முதலமைச்சர் ரங்கசாமி இருசக்கர வாகனத்தில் வந்து ஜனநாயக கடமையாற்றினார். நாங்கள் வந்து எப்பொழுதும் மக்களுக்காகவே இருக்கிறோம், மக்களோடு இருக்கிறோம், மக்களுக்கு நன்மை செய்வதற்காக இருக்கிறோம், புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக இருக்கிறோம், புதுச்சேரி மாநில மக்களுடைய நலத்திட்டங்களை செயல்படுத்தி அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான சூழ்நிலை உருவாக்க. மாலை 6 மணி அளவில் வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் வரலாறு காணாத அளவில் 89.83% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. முன்னதாக கடந்த பேரவைத் தேர்தலில் 85.57% வாக்குகள் பதிவாகியிருந்தது. கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் 78.03% வாக்குகள் பதிவாகின. 140 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட கேரளாவில் வாக்குப்பதிவு நேற்று விறுவிறுப்பாக நடைபெற்றது. 2,71,00,000 வாக்காளர்களை கொண்ட இந்த மாநிலத்தில் 883 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். காலை 7 மணியில் இருந்து வாக்காளர்கள் ஆர்வமாக வந்து வாக்களித்தனர். திருச்சூரில் ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் ஜனநாயக கடமையாற்றினார். கண்ணூர் தொகுதியில் அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் வாக்களித்தார். குருவாயூரில் நடிகரும் மத்திய இணையமைச்சருமான சுரேஷ் கோபி வாக்கு செலுத்தினார். திரைப்பிரபலங்கள் மம்முட்டி, மோகன்லால், ஃபகத் ஃபாசில், பிருத்திவிராஜ் உள்ளிட்டோரும் ஜனநாயக கடமையாற்றினர். மாலை 6 மணி அளவில் வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் 78.03% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அசாம் சட்டப்பேரவைத் தேர்தலில் 85.38% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 126 தொகுதிகளை கொண்ட அசாமில் ஆட்சியை தக்கவைக்க பாஜக கூட்டணியும் அதிகாரத்தை மீண்டும் கைப்பற்ற காங்கிரஸ் கூட்டணியும் மல்லு கட்டின. இங்கு மொத்தம் 722 வேட்பாளர்கள் களத்தில் நிற்கும் சூழலில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தனர். கவுஹாத்தியில் உள்ள மகா காமக்கியா கோவிலில் தனது மனைவியுடன் சாமி தரிசனம் செய்த முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா ஜோர்ஹாட் சட்டமன்ற தொகுதியில் தனது வாக்கினை செலுத்தினார். ஜோர்ஹாட் தொகுதியில் காங்கிரஸ் மாநில தலைவர் கௌரவ் கோகாய் வாக்களித்தார். வாக்குப்பதிவின் முடிவில் 85.38% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது அசாம் மாநில சட்டப்பேரவை தேர்தல் வரலாற்றில் அதிகபட்சம் என்பது குறிப்பிடத்தக்கது. தான் தவறாக பேசவில்லை என எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்துள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்திருக்கிறார். கொரோனா சமயத்தில் மு.க.ஸ்டாலின் காணாமல் போனதாக கூறியதாகவும் தவறாக எதுவும் தெரிவிக்கவில்லை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார். திமுக ஆட்சியில் வறட்சி வந்ததா, வெள்ளம் வந்ததா, புயல் வந்ததா, கொரோனா வந்ததா? ஒன்றும் வரல. அப்படி வந்திருந்தா அந்த முதலமைச்சரே காணாத போயிருப்பார். இவர் அந்த கொரோனாவிலேயே போயிருப்பார். கொரோனா காலத்தில் மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டாங்க. அந்த காலகட்டத்தில் ஸ்டாலின் மக்களுக்கு சரியான ஆலோசனை கொடுக்கல. மக்களுக்கு ஓடோடி போட்டோ ஷூட் எடுக்கிறாரு. அப்ப எங்க காணாம போனோம்னு சொன்னேன்.
உடனே புலம்புறார், என்னை பற்றி தவறா பேசுறார். காணாமல் போனான் தான் சொன்னதே ஒழிய உங்களை பற்றி தவறா இப்பொழுது பேசுறது கிடையாது. பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. கொரோனாவில் போயிருப்பேன் என கூறிவிட்டு தற்போது இபிஎஸ் பல்டி அடித்து விட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசியவர் அரசியல் அடுக்கு எடப்பாடி பழனிசாமி என காட்டமாக தெரிவித்தார். கொரோனா காலத்தில் ஸ்டாலின் காணாமல் போனாரும் தான் சொன்னேன். இப்படி பெல்ட் அடிச்சு அடுத்த போய் பேசி இருக்கிறார். யாராக இருந்தாலும் மரணம் ஒரு நாள் நிச்சயம் வந்தே தீரும். இந்த ஸ்டாலினுக்கு மரணம் வரும், மண்ணில் புதைப்பார்கள். ஆனால் சவால் விட்டு சொல்றேன், இந்த ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை மண்ணிலே புதைக்கிற துணிச்சல் ஒருத்தருக்கு வராது. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் அடிமை ஆட்சி வழங்கியவர் எடப்பாடி பழனிசாமி என விமர்சித்தார். பழனிசாமியுடைய லட்சணம் உங்களுக்கு தெரியாதா? கூவத்தில் கூத்தடிச்சவங்க அவங்க. அந்த அவமான காட்சிகளோட நாடு முழுக்க ஒளிபரப்பாகி எல்லோரும் வெட்கி தலை குடிஞ்சிட்டு இருக்கிறோம். அப்படி முதலமைச்சரான பழனிசாமியும் அமைச்சரவை ஆசாமிகளும் ஆமாம் சாமிகளும் என்னென்ன ஆட்டம் போட்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும். கூவத்தூர் ஆட்டத்தையே பொறுக்காத தமிழ்நாடு இப்போ பாஜக கூட சேர்ந்து போடுற ஆட்டத்தையா பொறுத்துக்கு போகுது. அதிமுகவிலிருந்து அண்ணா பெயரை நீக்கிவிடுமாறும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். 8000க்கு டோக்கன் என்ன வேணுமோ கடையில் போய் வாங்கிக்க. அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியது? ஐயா, அந்த அண்ணா அறிவாலயம் எங்களுக்கு வேணும், இந்த டோக்கனை மொத்தமா. திமுகவின் 8000 ரூபாய் டோக்கன் வாக்குறுதியை பரப்புரையின் போது சீமான் விமர்சித்த காட்சிதான் இது. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் சந்திப்பில் கிள்ளியூர் தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஹிம்லரை ஆதரித்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் பாஜகவுக்கும் காங்கிரசிற்கும் கொடிதான் வேறு, கொள்கைகள் ஒன்றுதான் என விமர்சித்தார். நீட்டுன்னு சொல்ற நீட்டு நம் பிள்ளைகளின் மருத்துவ கனவை பொசிக்க ஒரு திட்டம் கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரியின் இந்த சுமக்க முடியாத வரியை திணிச்சவன் யார்? காங்கிரஸ். இந்த என்ஐஏங்கிற ஆள் தூக்கி சட்டத்தை கொண்டு வந்தவன் யார்? காங்கிரஸ். செயல்படுத்தினது யார்? ஐயா மோடி. அவன் பெத்து பேர் வச்சான், இவர் ஊட்டமா உணவு கொடுத்து வளர்க்கிறார். ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அதேபோல் திங்கள் சந்தை பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட சீமான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்காவிட்டாலும் தங்களுக்காக மக்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். 1000 விளக்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் எழிலனை ஆதரித்து பரப்புரை செய்த அவர் எடப்பாடி பழனிசாமி தனது ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டின் உரிமைகளை விட்டுக் கொடுத்ததாக சாடினார். உதயநிதி பால்டாயில் சாப்பிட்டு எப்பயோ செத்து போயிருக்கணும், ஏன் இங்க இருந்து என் உயிரை வாங்கலாம் அப்படின்ட்டாரு. இப்ப எப்ப பார்த்தாலும் அவருக்கு பால்டாயில் நினைப்பாவே இருக்கு. ஏன்னு எனக்கு தெரியல. தேர்தல் முடிவு இப்பயே அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. இத்தனை நாள் வரைக்கும் பாதம் தாங்கி பழனிசாமியா இருந்தவர் இன்னைக்கு பால்டாயில் பழனிசாமியா மாறி இருக்காரு. கோவை வடக்கு தொகுதியில் பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசனை ஆதரித்து பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் திமுக அரசு வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடுவதாக சாடினார். Prime Minister Modi wants to bring development to Tamil Nadu, but state government is creating hurdles, problems in every development project. ஈரோடு மொடக்குறிச்சியில் மதிமுக வேட்பாளர் செந்தில்நாதனுக்கு ஆதரவாக பரப்புரையில் ஈடுபட்ட வைகோ பிரதமர் மோடி வந்து செல்லும் விமானம் மற்றும் வாகனங்களை சோதனை செய்யாதது குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு கேள்வி எழுப்பினார். யார் காரில் போனாலும் தடுத்து நிறுத்தி சோதனையிடலாம். சரி, சபா செய்ய வேண்டியதுதான். மத்திய அரசை இயக்குகின்ற நரேந்திர மோடி விமானத்தில் வருகிறாரே, அந்த விமானத்தில் அவர் என்ன கொண்டு வருகிறார்? அதில் ஏதாவது கோடானு கோடி பணம் இருக்கிறதா? யாருக்கும் தெரியாது. நகர்வலம் வருகிறாரே நரேந்திர மோடி, அவருடைய காரை தடுத்து நிறுத்தி நீங்கள் சோதனையிடுவீர்களா? கள்ளக்குறிச்சி தொகுதி விசிக வேட்பாளர் மாலதியை ஆதரித்து நயினார்பாளையம், பெரிய சிறுவத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட திருமாவளவன் பாஜகவுடனான கூட்டணி தொடர்பாக ஜெயலலிதாவின் நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி மறந்துவிட்டதாக விமர்சித்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதா அம்மையாருக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? அவர் விருப்பத்திற்கு மாறாக பாஜகவோடு கூட்டணி அமைத்திருக்கிறாரே, அதற்கு என்ன நியாயம் வைத்திருக்கிறார்? வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் தேமுதிக வேட்பாளர் பிரதாப்பை ஆதரித்து பிரேமலதா விஜயகாந்த் பேசிக் கொண்டிருக்கையில் சப ஊர்வலம் கடந்து சென்ற நிலையில் அவர் அதனை நேர்மறையாக குறிப்பிட்டார். நாம ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போது ஒரு சப ஊர்வலம்
இதுல வந்து வெற்றின்னு சொல்லுவாங்க. திமுக போலி மதசார்பின்மையை கடைபிடிப்பதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் பாஜக வேட்பாளர் ஆனந்தன் ஐயாசாமி அறிமுக கூட்டத்தில் அவர் இவ்வாறு பேசினார். பெரும்பான்மை சமுதாயத்திற்கு எதிராக இருக்கிறாங்க. எங்கு பார்த்தாலும் கஞ்சா, கொலை, கொள்ளை எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அதிமுக வேட்பாளர் ஜெயசுதாவை ஆதரித்து பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், முதல்வர் மு க ஸ்டாலின் சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்காமல் 8000 ரூபாய் கூப்பன் தருவதாக கூறி மக்களை ஏமாற்றுவதாக சாடினார். அந்த கூப்பன் எல்லாத்துக்கும் கொடுக்க போறது கிடையாது. திமுக கட்சிக்காரங்க தான் கூப்பன் கொடுப்பானுங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு நேரடியா 10,000 ரூபாய் உங்க பேங்க் அக்கவுண்ட் உங்க பேர்ல போட போறாரு. 8,000 பெருசா 10,000 பெருசா? திருப்பூர் தெற்கு தொகுதி பாஜக வேட்பாளர் காடேஸ்வரா தங்கராஜுக்கு ஆதரவு திரட்டிய தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, டாலர் சிட்டியை குப்பை சிட்டியாக மாற்றியதுதான் தற்பொழுது திமுக வேட்பாளராக உள்ள மேயர் தினேஷ்குமார் செய்த சாதனை என்று விமர்சித்தார். இன்னைக்கு இந்த டாலர் சிட்டியை குப்பை சிட்டியாக மாற்றி வைத்திருப்பது இதற்கு முன்பு நேற்று வரை மேயராக இருந்த தினேஷனுடைய சாதனை. குப்பை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் மீது பொய் வழக்கு போட்டுவிட்டு தற்பொழுது தேர்தல் ஆதாயத்திற்காக வழக்குகளை வாபஸ் பெறுவதாக நாடகமாடுவதாகவும் அண்ணாமலை சாடினார். கும்மிடிப்பூண்டி நகைக்கடையில் துப்பாக்கி முனையில் கொள்ளை முயற்சி நடந்திருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே நகைக்கடைக்குள் புகுந்து துப்பாக்கி முனையில் கொள்ளையடிக்க முயன்ற இந்த கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கும்மிடிப்பூண்டி அருகே பாதிரி வேட்டில் பிரேம்குமார் என்பவருக்கு சொந்தமான நகைக்கடைக்குள் பர்தா அணிந்த 5 பேர் சென்றனர். நகை வாங்குவது போல் பேச்சை தொடங்கிய கும்பல் உடனடியாக தாங்கள் மறைத்து வைத்திருந்த கை துப்பாக்கி எடுத்து நகைக்கடை உரிமையாளரை மிரட்டினர். சுதாரித்துக் கொண்ட பிரேம்குமாரின் மகன் ரமேஷ்குமார் கொள்ளையர்களை மடக்கி பிடிக்கும் என்று கூச்சல் எழுப்பினார். அக்கம் பக்கத்தினர் கூடுவதை அறிந்து கொள்ளை கும்பல் நகைக்கடையிலிருந்து காரில் தப்பிச் சென்றது. இது தொடர்பாக பாதிரிவேடு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் புறப்பட்ட ரயிலில் இருந்து உடைமைகளை விரைந்து எடுக்க முயன்ற முதியவர் ரயிலின் அடியில் சிக்கவிருந்த பதறவைக்கும் காட்சிகளை இவை. நெல்லை தாதர் விரைவு ரயில் நேற்று காலை 11 மணிக்கு திண்டுக்கல் வந்தடைந்தது. அப்பொழுது 68 வயதான சுந்தரம் மற்றும் அவரது மனைவி சகுந்தலா ஆகியோர் தவறுதலாக இந்த ரயிலில் ஏறி உள்ளனர். ரயில் நகரத் தொடங்கியதும் தாங்கள் தவறான ரயிலில் ஏறியதை உணர்ந்த தம்பதியினர் அவசர அவசரமாக கீழே இறங்கினர். அப்பொழுது ரயிலுக்குள் இருந்த பையை எடுப்பதற்காக சுந்தரம் மீண்டும் ஓடிய போது எதிர்பாராத விதமாக நடைமேடைக்கும் ரயிலுக்கும் இடையே சிக்கி இழுத்துச் செல்லப்பட்டார். அப்பொழுது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த ரயில்வே பாதுகாப்பு படை வீரர் பாலசுப்ரமணியன் மின்னல் வேகத்தில் செயல்பட்டு முதியவரை வெளியே இழுத்து உயிரை காப்பாற்றினார். ரயிலும் உடனடியாக நிறுத்தப்பட்டது. உயிர் பயம் காட்டிய இந்த விபத்தில் முதியவர் காயமின்றி நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். மேற்கு தொடர்ச்சி மலையில் ஏற்பட்டுள்ள பயங்கர காட்டுத்தீ தமிழக எல்லைக்குள் ஊடுருவி உள்ளது. கோவை மாவட்டம் தொண்டாமுத்துறை அடுத்த போடுவாம்பட்டி வனச்சரகத்திற்கு உட்பட்ட நரசிபுரம் மலைப்பகுதியில் நேற்று மதியம் முதல் தீ கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. கேரள வனப்பகுதியில் கடும் வெப்பச்சலனம் காரணமாக பற்றிய தீ காற்றின் வேகம் காரணமாக தற்பொழுது தமிழ்நாட்டின் நரசிபுரம் அணைக்காட்டு பகுதிக்கு மளமளவென பரவி உள்ளது. கோடை காலம் என்பதால் வனம் காய்ந்து காணப்படுவதால் தீயை கட்டுப்படுத்துவதில் கடும் சவால்கள் நீடிக்கின்றன. வனச்சரகர் தலைமையில் 9 பேர் கொண்ட வனத்துறை குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர். செங்குத்தான மலைப்பகுதி என்பதால் தீத்தடுப்பு பாதைகளை உருவாக்கி தீயை அணைக்க அவர்கள் தீவிரமாக போராடி வருகின்றனர். இந்த தீ விபத்தால் வனப்பகுதியில் உள்ள அரிய வகை மூலிகைகளும் மரங்களும் கருகி வருவதால் இயற்கை ஆர்வலர்கள் பெரும் கவலை தெரிவித்துள்ளனர்.
பெற்றோர் ஆசையாய் வாங்கி தந்த இருசக்கர வாகனம் மகனின் உயிரை பறித்த கோர சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் தான் இவை. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த புத்திரன்கோட்டையைச் சேர்ந்த சரவணன் தனது மகன் சாரதி ஆசையாய் கேட்டுக்கொண்டதன் பேரில் 150 சிசி செயல்திறன் கொண்ட புது இருசக்கர வாகனத்தை வாங்கி கொடுத்துள்ளார். வாகன பதிவெண் கூட பெற்றிராத இருசக்கர வாகனத்தில் தனது 2 நண்பர்கள் கௌதம் மற்றும் தீபக் ஆகியோரை ஏற்றிக்கொண்டு சித்தாமூர் சாலையில் வேகமாக சென்றதாக தெரிகிறது. அப்போது திடீரென குறுக்கே வந்த நாய் மீது மோதி இருசக்கர வாகனம் நிலைகுலைந்த நிலையில் மூவரும் சாலையோர கம்பத்தின் மீது மோதி படுகாயமடைந்தனர். மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் சாரதி உயிரிழந்த நிலையில் மற்ற 2 இளைஞர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மகன் ஆசையாய் கேட்டதன் பேரில் பெற்றோர் வாங்கி தந்த இருசக்கர வாகனம் அதே மகனின் உயிரை பறித்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பரங்குன்றம் மலையில் ரமலான் தொழுகை நடத்த அனுமதித்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய மனுதாரருக்கு அபராதம் விதித்த உயர்நீதிமன்றம் திருப்பரங்குன்றம் மலை மட்டும்தான் இங்கு உள்ளதா, வேறு பிரச்சனையே இல்லையா எனவும் காட்டமாக தெரிவித்துள்ளது. மதுரையைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடர்ந்த வழக்கில் திருப்பரங்குன்றம் மலையில் இந்துக்கள் தீபம் ஏற்ற அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் ரமலான் தொழுகை நடத்த அனுமதித்தது அரசியலமைப்பை மீறியது என தெரிவித்திருந்தார். இதற்காக மத்திய தொல்லியல் துறை அதிகாரிகள் மதுரை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கோவில் மற்றும் மத்திய தொல்லியல் துறை தரப்பில் உரிய ஆய்வுகளை செய்யாமல் மனுதாரர் வழக்கு தொடர்ந்ததாக முறையிடப்பட்டது. இதை பதிவு செய்த நீதிபதிகள் திருப்பரங்குன்றம் மலை மட்டும்தான் இங்கு உள்ளதா, வேறு பிரச்சனையே இல்லையா என மனுதாரரிடம் கேள்வி எழுப்பினர். மேலும் மனுதாரருக்கு திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக மிகுந்த அக்கறை இருந்தால் கோவில் நிர்வாகத்தின் பேரில் 10 லட்சம் ரூபாயை வைப்பு நிதியாக வைத்து பக்தர்கள் நலக்காரியங்களில் ஈடுபடலாம் என்றனர். முறையாக ஆய்வு செய்யாமல் வழக்கு தொடரப்பட்டதாக மனுதாரருக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதித்த நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்தனர். தேர்தல் களத்தில் வாக்காளர்களை கவர வேட்பாளர்கள் பல்வேறு நூதன முறைகளை கையாண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அதிமுக வேட்பாளர் பாலகிருஷ்ணா ரெட்டி சாமந்திப்பூ தோட்டத்திற்கு சென்று தொழிலாளர்களுடன் இணைந்து பூ பறித்தபடி வாக்கு சேகரித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் தொகுதி திமுக வேட்பாளர் நிவேதா முருகன் வெள்ளக்கோவில் கிராமத்தில் ஒரு குழந்தைக்கு பெயர் சூட்டி மகிழ்ந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் முனிரத்னம் உணவகம் ஒன்றில் பரோட்டா மாவு போட்டு கொடுத்து பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டினார். சேலம் எடப்பாடி தொகுதியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேட்பாளர் கோவிந்தராஜ் வாரச்சந்தையில் காய்கறி விற்று நூதன முறையில் வாக்கு கேட்டார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு தொகுதிகளில் வேட்பாளர்கள் விதவிதமான பாணியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரில் திமுக வேட்பாளர் கௌதம சிகாமணி பொதுமக்களோடு இணைந்து பறையடித்து வாக்கு சேகரித்தார். பெரம்பலூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் இடம்பை தமிழ்ச்செல்வன் நரிக்குறவர் என மக்களுடன் இணைந்து நடனமாடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாணியம்பாடி தொகுதி தவிக வேட்பாளர் சையத் புர்கானுதீன் உழவர் சந்தையில் காய்கறி வியாபாரம் செய்தபடி பொதுமக்களிடம் வாக்கு கேட்டு தனது ஆதரவை திரட்டினார். சென்னை விருகம்பாக்கம் தொகுதி திமுக வேட்பாளர் பிரபாகர் ராஜாவுக்கு தொண்டர்கள் ராட்சத கிரேன் மூலம் மாலை அணிவித்து வரவேற்பளித்தனர். தமிழ்நாட்டில் ஆட்சி மாறியதும் மதுரைக்கு மெட்ரோ திட்டம் வரும் என குஷ்பு தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக நிர்வாகி குஷ்பு மதுரை மெட்ரோ திட்டத்தில் திமுக அரசை சாடினார். நாங்க மெட்ரோ தரதுக்கு ரெடியா இருக்கு. மெட்ரோ சென்ட்ரல் தானே வரணும். மெட்ரோ கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். ஆனா டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கேட்கிறோமே.
அது ஏன் கொடுக்கறதுக்கு தயங்குறீங்க? ஏன்னா உங்களுக்கு கட்டிங் வராது. அதுல திமுக காரங்க டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்க சொல்லுங்க. ஆட்சி மாறின உடனே ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு வந்து அங்க மதுரையில உங்களுக்கு மெட்ரோ வரும். இதற்கிடையே நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பிரத்யேக பேட்டியளித்த அவரது கணவரும் மதுரை மத்திய தொகுதி வேட்பாளருமான சுந்தர் சி எதிர்க்கட்சியினரின் விமர்சனங்களுக்கு பதிலளித்தார். சுந்தர் சி அவர்கள் வந்து மதுரைக்காரர் கிடையாது, வெளியூர்ல இருந்து வந்து இங்க போட்டி போறாரு. சார் 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப எதிர்க்கட்சி வேட்பாளர் வந்து அவர் 25-30 வருஷம் அமெரிக்காலையும் ஃபாரின்லயும் கார்பரேட் கம்பெனிக்கு வேலை செஞ்சு தான் வந்தார். அவர் மாதிரி நான் வெளிநாட்டிலேருந்து வரல, இங்க இருக்கிற சென்னையில தான் வந்திருக்கேன். தமிழ்நாட்டுக்காரனா நான் வந்திருக்கேன். தமிழ்ல வந்து நான் ஒரு படம் எடுக்கிறேன்னா அதை வந்து கோயம்புத்தூருக்கு ஒரு படம், திருநெல்வேலிக்கு ஒரு படம், சேலத்துக்கு ஒரு படம், திருச்சிக்கு ஒரு படம், மதுரைக்கு ஒரு படம் எடுக்கல. தமிழ்நாட்டுக்கு படம் எடுக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழன் எங்கே வேணாலும் நிக்கலாம். திமுக கூட்டணியில் பல வேட்பாளர்கள் சொந்த தொகுதிக்காரர்கள் அல்ல என்றும் சுந்தர் சி தெரிவித்தார். 3 மாநிலங்களில் வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் மேற்கு வங்கத்தில் பரப்புரை தீவிரமடைந்திருக்கிறது. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வந்துவிட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி என்டிஏ வேட்பாளர்களை ஆதரித்து ஆசன்சோல் பகுதியில் பிரதமர் மோடி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது ஊழல் வழக்குகள் மீண்டும் விசாரிக்கப்படும், சட்டத்தின் ஆட்சியை மீட்டெடுப்போம், 7வது ஊதியக்குழு அமைக்கப்படும் உள்ளிட்ட 6 வாக்குறுதிகளை அளித்தார். தொடர்ந்து பேசிய அவர் மக்களாட்சி மாற்றத்தை விரும்புவதாக கூறினார். अगली सरकार डबल इंजन सरकार बनेगी. மறுபுறம் மினக்கான் பகுதியில் பரப்புரை செய்த முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பாஜக தேர்தல் முறைகேடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். বিহার থেকে ইউপি থেকে আমার এখানে বিহারি উপবাসী যারা থাকে তাদের আমি সম্মান করি. उसके मेरे को कुछ कहना नहीं है. நாட்டின் கட்டமைப்பை பாஜக சிதைத்து வருவதாகவும் மம்தா விமர்சித்தார். ஆயிரம் குடும்பங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய பால் ஆன்மீக நிகழ்வுக்காக ஆற்றில் கொட்டப்பட்ட சம்பவத்தின் காட்சிதான் இது. மத்திய பிரதேச மாநிலம் செகூர் மாவட்டம் சத்தீவ் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ தாதாஜி தர்பார் பட்லேஸ்வர் கோயிலில் சைத்திர நவராத்திரி விழா கொண்டாடப்பட்டது. விழாவை ஒட்டி நர்மதா நதியில் 11,000 லிட்டர் பால் கொட்டப்பட்டு விசேஷ பூஜை நடைபெற்றது. இந்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி பெரும் பேசுபொருளானது. மொத்தம் 20 நாட்கள் நடந்த பூஜையில் 41 டன் நெய் மற்றும் 40 டன் அளவிலான தங்கம், வெள்ளி, மூலிகைப் பொருட்கள், பட்டு துணிகள் உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு மகா யாகம் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி திரில் வெற்றி பெற்றது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற லக்னோ அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் களமிறங்கிய கொல்கத்தா அணியில் தொடக்க ஆட்டக்காரரான கேப்டன் அஜிங்கியா ரஹானே 41 ரன்கள் குவித்தார். அங்கிரிஷ் ரகுவன்சி 45 ரன்கள் விளாசினார். ரோமன் போவல் 39 ரன்கள் எடுத்த நிலையில் அந்த அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 181 ரன்களை குவித்தது. இதனைத் தொடர்ந்து 182 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய லக்னோ அணியில் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகள் விழுந்த நிலையிலும் ஆயுஷ் பதோனி, முகுல் சௌத்ரி ஆகியோர் தலா 54 ரன்களை குவித்தனர். இதனால் கடைசி பந்தில் இலக்கை எட்டிய லக்னோ அணி 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் திரில் வெற்றி பெற்றது. இதுவரை 2 வெற்றிகளை பதிவு செய்த லக்னோ அணி புள்ளிப்பட்டியலில் 5வது இடத்திற்கு முன்னேறியது. 3 போட்டிகளில் தோல்வியை தழுவிய கொல்கத்தா அணி 9வது இடத்தில் உள்ளது. ஐபிஎல் ஆட்டங்களின் போது விளையாடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட 16 வீரர்களை தவிர மற்ற எவரும் போட்டியின் போது மைதானத்திற்குள் நுழைய பிசிசிஐ தடை விதித்துள்ளது. 19வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் நாடு முழுவதும் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் அணி நிர்வாகங்களின் தலையில் இடியாய் இந்த உத்தரவை பிசிசிஐ இறக்கியுள்ளது. பிசிசிஐயின் புதிய விதிப்படி போட்டிக்காக இரு அணிகள் தரப்பில் விளையாடும் 11 வீரர்கள் மற்றும் வெளியே அமர்ந்திருக்கும் 5 வீரர்கள் என மொத்தம் 16 பேரை தவிர்த்து வேறு யாரும் மைதானத்திற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. மைதானத்திற்குள் இருக்கும் வீரர்களுக்கு தண்ணீர் கொடுப்பது, பயிற்சியாளர்கள் தரும் தகவல்களை கடத்துவது உள்ளிட்ட பணிகளில் இனி மைதானத்திற்கு வெளியே உள்ள 5 வீரர்கள் மட்டுமே செய்ய வேண்டும் என பிசிசிஐ தெரிவித்துள்ளது. அணியின் மற்ற உபரி வீரர்கள் மைதானத்திற்கு வெளியே உள்ள தங்களது இருப்பிடங்களில் மட்டுமே அமர வேண்டும் என்றும், பவுண்டரி எல்லை மற்றும் மின்னணு விளம்பர பலகைகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் நடமாடவோ சுற்றித் திரியவோ கூடாது என்றும் பிசிசிஐ திட்டவட்டமாக கூறியிருக்கிறது. மைதானத்தில் தேவையற்ற ஆட்கள் நுழைவதை தடுக்கவும், ஆட்டத்தின் போது குழப்பங்கள் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்யவும் பிசிசிஐ இந்த முடிவை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது.